வணக்கம். ஏழை பிள்ளைகள் கழிவறை சுத்தம் செய்வதில் என்ன தவறு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாயினர் அவர்கள் கண்டன பதிவு. பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாயினர் நாகேந்திரன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள நமனசமுத்திரம் அப்படின்ற குடியிருப்பு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சின்னஞ்சிறு மாணவர்கள் கழிவறை சுத்தம் செய்யும் காணொளி மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. தொடர்ந்து பள்ளி குழந்தைகள் ஊதியமில்லா ஊழியர்களாக நடத்தும் திமுக அரசின் குரூர மனப்போக்கை வன்மையாக கண்டிக்கின்றேன். சில தினங்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தில் இயங்க வரும் அரசு உதவி பெறும் மாணவர் விடுதியில் கிணற்றை சுத்தம் செய்த மாணவர் அதில் தவறி விழுந்து பலியான கோர சம்பவத்தின் சூடு தணியும் முன்பே மீண்டும் பள்ளி குழந்தைகளின் கழிவறை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்துவது என்ன விதமான மனநிலை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் பெருமளவில் அடையாளம் என வசனம் பேசிக்கொண்டிருந்த பகுதி நேர பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்களுக்கெல்லாம் இந்த கொடூர செயல் தெரியவில்லையா என கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பள்ளி குழந்தைகளை தூய்மை பணிகளில் ஈடுபடுத்துவது தமிழகத்தின் தொடர்கதையாகி வரக்கூடிய சூழலில் அது எப்படி அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் மட்டும் தங்கு தடையின்றி தூய்மை பணியாளர்கள் கிடைக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஏழை குடும்பத்து பிள்ளைகள் தானே கழிவறை சுத்தம் செய்வதில் என்ன தவறு என முதல்வர் ஸ்டாலின் நினைக்கின்றாரோ என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா என்ற கேள்வியையும் நாயினர் நாகேந்திரன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். தமிழக அரசினுடைய இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் என்பதை கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.